Okay, thank you. Good evening everyone. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை நேர வகுப்பை எனக்கு எடுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கிய பாலனை அவர்களுக்கும், என்னுடைய மானசீக குரு வள்ளிமேடம் அவர்களுக்கும், அனைத்து யோகா குருமார்களுக்கும், இன்று என்னுடைய வகுப்பிற்கு வந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா நம்ம 5 பார்க்க போறோம். அப்படியே பார்த்துடலாம். Sit in any meditative asana. Close your eyes. Hands in Namaskar Mudra. என்னோட கை பாத்தீங்களா நல்ல ஆயிடுச்சு உங்களோட பிரேயர்னால நான் நமஸ்கார் முத்ரா கரெக்டா வைக்கிறேன். Smile on your face. Deep inhale. Complete exhale with Om chanting. Om. Gayatri Mandram. Om Bhurbhuvassuvaha. Om Datsavidurvarenyam. Bhargo Devasya Dhimahi. Yo yo na prachodayat. Hands above your head. Om Shanti Shanti Shanti. அப்படியே கண்ணு திறந்துக்கோங்களேன். அப்படியே கண்ணு திறந்துக்கோங்க. என்ன ரிச்சுவல் சொல்லும் போது நான் அதை பண்ணிக்கலாம். கண்ணு திறந்துட்டீங்களா? ஓகே. இன்னைக்கு யாரு பார்த்தாலும் நமக்குலாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும். கை அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே. எஸ். இன்னைக்கு செஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம 5 ரிச்சுவல்ஸ். ரிச்சுவல்ஸ்னா என்ன அப்படின்னா கடவுளுக்காக நம்ம செய்யற பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு நல்ல நாள்லயோ இது விசேஷ நாட்கள்ல அத நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? 5 ரிச்சுவல்ஸ் எப்பவுமே நம்ம செய்யற மாதிரி ஒரு நாள் தூங்கி எழுந்த உடனே நம்மளோட காலை கடன்களை முடித்து விட்டோ இல்ல பெட்ல எழுந்த உடனே கூட இதை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த 5 ரிச்சுவல்ஸ். இது வந்து 15 ரிச்சுவல்ஸ் இருக்கு. நான் அதுல 5 மட்டும் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? சிட் எரெக்ட் உட்காந்துட்டே இது பண்ணிடலாம். எஸ், சிட் எரெக்ட். First, rub your palms. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. And rub your face. And dry face washing. இங்க பாருங்க, கீழ இருந்து 1, 2, 6 times. 2, 3, 4, 5, 6. இதான் வந்து first ritual. Firstly, rub your palms and dry face washing. நல்ல முகத்தை நல்ல dry. முடிச்சிட்டோம். ஒரு முறை தான் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், dry hair wash using your fingertips. இந்த டிப்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த டிப்ஸ் இதான் நமக்கு வந்து கோம் சீப்பு. இப்ப நம்ம வாரப்போறோம் dry hair washing. ஃபர்ஸ்ட் அப். இங்க பாருங்க, நல்ல பேக்வர்ட் அழுத்தணும். நல்லா அழுத்தணும். அந்த டிப் வரைக்கும் போகணும். இந்த முடியோட ஹேர் ஃபாலிக்கல் சொல்லுவோம் இல்லைங்களா? மயிர்கால்கள் அது வரைக்கும். அப்படியே சைடு லாஸ்ட் வரைக்கும் போங்க. அந்த பான்ஸ் வரைக்கும் போங்க. இந்த ஸ்கல்லும் நெக்கும் சேர்ந்த இடம் ஒரு குழி இருக்கு பாருங்க, அது வரைக்கும் போங்க. நல்லா அழுத்தணும். 6 times அழுத்தணும். ஓகே. ஓகே. Dry hair wash using our fingertips. And third one, extend scissor hand. scissor மாதிரி வச்சுக்கோங்க கைய. நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. இப்படி வச்சுட்டு scissor வச்சிட்டீங்களா? காதுக்கு கீழே அப்படி வச்சுக்கணும். இங்கேயும் இப்படி வச்சுக்கணும். எஸ். இப்போ rubbing. Extend your scissor hands to support air. சிங்க பாருங்க. Up and down 10 times. அழுத்தி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதெல்லாம் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் அழுத்த நமக்கு மெமரியில இருந்து எல்லா சிஸ்டமும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இது தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன், யூஸ் யுவர் பாயிண்ட் ஃபிங்கர். இங்க பாருங்க, சூச்சி முத்ரா. Point finger and to poke your nose. You have to poke your nose. Poke-na எப்படின்னா குத்துறது இல்ல. நல்லா இப்படி வச்சுக்கோங்க. அழகா லாஸ்ட் இந்த நெக், ஐ மீன் ஐப்ரோஸ்க்கு நடுவுல வரைக்கும் கொண்டு போங்க. அழுத்தி கொண்டு போங்க. அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. 2, 6 times. 3, நெயில் இருந்தா பாத்துக்கோங்க. நெயில் இருந்தா கிழிச்சிட போகுது. ஸ்லோ. இதுக்கெல்லாம் நெயிலே இருக்கக்கூடாது ரிச்சுவல்ஸ்க்குலாம். 5, 6. இல்ல 5 தான். இப்பதான் 6. எஸ். இது வந்து 4th ரிச்சுவல், 4th பிராக்டிஸ். ஓகே. நோஸ் கொடுக்குறது. நெக்ஸ்ட் 5th ஒன், யூ டேப் யுவர் டீத். நல்ல 1 minute டேப் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம ஒரு 10 times மட்டும். இங்க பாருங்க. டேப் பண்ணிட்டீங்களா? இப்ப அப்படியே அழுத்துங்க. நல்லா அழுத்துங்க நான் சொல்ற வரைக்கும். எஸ். இது வந்து கம்முக்கு ஹெல்த் கொடுக்கும்.
2 டீத்தும் நல்லா அழுத்துறதுனால வாய்க்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், லாங்கிவிட்டி இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். இதான் வந்து 5 ரிச்சுவல்ஸ். ஓகே, 5 முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் இப்ப 5 வார்ம் அப் போறோம். அப்படியே என் கூட வந்துருங்க, எழுந்துருங்க, அப்படியே என் கூட வாங்க வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் வார்ம் அப், you have to burn fat from all over the body. நம்ம எங்கெல்லாம் ஃபேட் இருக்கோ, எங்கெல்லாம் தேவைப்படாம இங்கெல்லாம் இருக்கும், இங்க சைட்ல, இங்க வெளிக்கிட்ட அந்த ஃபேட் எல்லாம் எப்படி நம்ம ரிமூவ் பண்றது? எஸ், ஒரு half feet வச்சுக்கோங்க, half feet கேப் வச்சிட்டீங்களா? கை இப்படி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இன்ஹேல், கீழ ரைஸ் பண்ணணும், கையை ரைஸ் பண்ணணும். எக்ஸேல், இன்ஹேல், எப்படி செய்யுங்க, எக்ஸேல், inhale, exhale. 3 times பண்ணிட்டீங்களா? இப்ப பாருங்க, இங்க பாருங்க. Inhale, left leg up, hands down. Inhale, hands up. Exhale. First இது பண்ணும்போதே right leg. Very good. குட்டி பசங்க நல்லா பண்றீங்க. Inhale, exhale. Inhale, exhale. 3 times. Inhale, exhale. Inhale, exhale. Next, எப்பெல்லாம் நீங்க வந்து whenever you raise your hands, உங்க brain நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? எனக்கு காது டச் ஆகும். Third one பாருங்க. Inhale, left leg back. Exhale. Inhale, right leg back. Exhale. Inhale, அப்படியே டான்ஸ் மாதிரி பண்ணுங்க. Exhale. Inhale. Exhale. Very good. எல்லாரும் நல்லா பண்ணுங்க. Okay. இது வந்து raising your heel as well as hands. இது பண்றதுனால உங்களுக்கு எங்க எக்ஸ்ட்ரா எங்க ஃபேட் இருக்கோ அது எல்லாமே பர்ன் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. காலி ஆசனால உட்காந்துக்கோங்க. கால் 2 எப்படி வச்சுக்கோங்க, ஃபேஸிங் சோத்தை நல்லா ஃபேஸ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் காலி ஆசனா மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டீங்களா? நல்லா கொஞ்ச நேரம் இருக்கணும். இப்போ கை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. கை அப்படியே இப்படி கொண்டு வாங்க. பின்னாடி பக்கம் அப்படியே எடுத்துட்டு போங்க. எடுத்து போயிட்டீங்களா? இன்ஹேல், exhale, முஷ்டி மாதிரி பண்ணணும். இங்க பாருங்க. Inhale, exhale. Inhale, exhale. பண்ணிட்டீங்களா? அடுத்து பாருங்க. கை இப்படி 2 ஃபேஸிங் டவுன்வர்ட். இப்படி கீழே வச்சுக்கோங்க. palms கீழே. Inhale, exhale. புஷ் சவுண்ட் வரணும் அப்படியே. Inhale, exhale. Inhale, exhale. நெக்ஸ்ட் கால் அப்படியே இருக்கணும், அசையக்கூடாது. Inhale, exhale, push down. Inhale, exhale. Inhale, exhale. Very good. இங்க பாருங்க, தைஸ்க்கு கீழே, ஆங்கிள்க்கு, கைக்கு, ஷோல்டருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து லாங்கிவிட்டி கிடைக்கும். ஓகேவா? எஸ். தேர்ட் ஒன். ஓகே, தேர்ட் ஒன் அப்படியே உட்காந்துக்கோங்க. தேர்ட் ஒன் உட்காருங்க. இப்போ ஒரு பாஸ்கர்ஜி அந்த படம் ஷேர் பண்றீங்களா? pancreatitis வருதா பாருங்க, இல்லைன்னா விட்டுலாம். pancreas வந்து நம்ம இருக்கு, இங்க இந்த இடத்துல இந்த pancreas என்ன பண்ணும்னா, உங்களுக்கே தெரியும், இன்சுலினுக்கும் அதுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு. பாருங்க, நிறைய சவுண்ட் கேக்குது. pancreasல பாருங்க, இந்த படத்துல பாருங்க, pancreasல எங்கேயாவது ஒரு சின்னதா கல்லு மாதிரி இருந்துன்னா, உங்களுக்கு தெரியும் பாருங்க, ரெட் கலர்ல கல்லு, இந்த கால் பிளாடர் கல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த pancreasல கணையத்துல ஒரு சின்ன கல்லு வந்துருச்சுன்னா அதான் pancreatitis. அது அப்புறமே இன்சுலின் செக்ரேஷன் இருக்காது. pancreas இருக்கிற ஆல்பா செல், பீட்டா செல் குளுக்கோகானும் செக்ரேட் பண்ணாது, இன்சுலினும் செக்ரேட் பண்ணாது. அப்ப டயபெட்டிக் லெவல் வந்து அதிகமாயிடும். அந்த ஒரு கல்லு மாதிரி சேர்ந்துரும். அதான் pancreatitis. அந்த pancreatitis பேருக்கு வருது, அதனால டயபெட்டிக் அதிகமா இருக்கு. அது போக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? தேங்க்யூ ஜி. சிட் இன் சுகாசனா. எல்லாமே எக்ஸசைசஸ் தான், நல்லா பாருங்க. சிட் இன் சுகாசனா பண்ணிட்டீங்களா? இப்போ லெஃப்ட் பாம் ஓவர் யுவர் pancreas. இது பாருங்க, இங்கதான். இந்த பல்லம் இருக்கக்கூடாது. எலும்புக்கு மேல வச்சுக்கோங்க. ஓகே, வச்சிட்டீங்களா? ரைட் ஹேண்ட் இங்கேயே வச்சுக்கோங்க. வச்சிட்டீங்களா? இப்போ இன்ஹேல் பண்ணிட்டீங்களா? எக்ஸேல் டவுன், அப்படியே வித் ஹெல்ட்
1 2 3 4 5 inhale exhale கை எடுத்துக்கணும் ஓகே மறுபடியும் கை வச்சுக்கோங்க inhale இந்த ரைட் ஹேண்ட் வந்து புஷ் பண்ணணும் நீல புஷ் பண்ணணும் inhale close your eyes bend withheld அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 inhale exhale புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் inhale அப்புறம் எக்ஸேலுக்கு பெண்ட் ஆயிடணும் மறுபடியும் இன்ஹேல் எக்ஸேல் கை எடுக்கணும் இது வந்து பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்ற நோய் வந்து இப்ப நிறைய வருது அது ரிலீவ் பண்றதுக்காக எடுக்கிறதுக்காக இது ஓகேவா நெக்ஸ்ட் 3 பார்த்துட்டோமா 3 வார்ம் அப் பார்த்துட்டோமா ஃபோர்த் வார்ம் அப் இங்க பாருங்க இடுப்புல கை வச்சுக்கோங்க இடுப்புல லெஃப்ட் இடுப்புல கை வச்சுக்கோங்க ரைட்ல இங்க வச்சுக்கோங்க அப்படியே ரப் பண்ணுங்க டுவர்ட்ஸ் பேக் அழுத்தி 1 நேரா பாருங்க 2 3 4 5 ரொம்ப அழுத்திடாதப்பா தம்பி நெக்ஸ்ட் ரைட் இடுப்புல வச்சுக்கோங்க லெஃப்ட் 1 2 3 4 5 இதெல்லாம் வார்ம் அப் தான்ப்பா என்னடா ஏதோ பண்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க இது எல்லாமே வந்து இப்ப நம்ம பண்றதெல்லாம் கழுத்துக்கு நெக்குக்கு அங்க இருக்கிற எல்லா கிளான்ஸுமே விசுதா சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் தைராய்டு கிளான்ஸும் அழகா பேலன்ஸ்டா செக்ரேட் ஆகும் ஓகேவா இது வந்து நெக்குக்கு த லாஸ்ட் ஒன் we have to rub our abdomen எழுந்திருங்க என் கூடவே எழுந்துக்கணும் உட்காரணும் பழையபடி மாறிடணும் ஓகே ஸ்டாண்ட் ஆஃப் ஃபீட் வச்சுக்கோங்க ஆஃப் ஃபீட் லெஃப்ட் பாம் over your abdomen belly கிட்ட வச்சுக்கோங்க ரைட் பாம் on your left palm வச்சிட்டீங்களா now rub 1 அழுத்தி 2 3 4 5 reverse 1 நல்லா அழுத்தணும் 2 3 4 5 so digestive system நல்லா ஒர்க் ஆகணும் கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது பைல்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டைஜஷன் கரெக்டா இருக்கிறதுக்காக இந்த ரப்பிங் அவ்வளவுதான் 5 வார்ம் அப் ஓவர் 5 ரிச்சுவல்ஸ் ஓவர் 5 வார்ம் அப் ஓவர் now we are going to do தாடாசன் அதுக்கு முன்னாடி நான் அதை பத்தி சொல்லிடுறேன் இல்ல நிறைய ஆசனாஸ் நம்ம படிச்சிட்டோம் அழகா half an hourல 153 ஆசனாஸ்லாம் பண்ணிட்டு நம்ம வேர்ல்ட் ரெக்கார்டு ஏஷியன் வேர்ல்ட் ரெக்கார்டு கூட பண்ணியாச்சு பட் நம்ம லைஃபுக்கு ஃபார் அவர் பெட்டர் லைஃப் we need only 5 ஆசனாஸ் எல்லாம் தெரிஞ்ச ஆசனா தான் இந்த 5 ஆசனாஸ் நமக்கு டைம் இல்ல என்னால யோகா பண்ண முடியல எனக்கு கூட இந்த கை வலியில ஒரு 30 டேஸா யோகா பண்ண முடியல ஆனாலும் கண்ணு மூடிட்டு மனசுக்குள்ளேயே நான் பண்ண மாதிரி 1 hour நான் இமேஜினேஷன்லயே பண்ணேன் அது நம்ம பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த தாடாசனா ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிக்கலாம் 5 ஆசனால நான் அப்படியே சொல்லிடுறேன் ஏன்னா we are going to connect with the systems நம்ம உடம்புலயே வந்து 11 சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா அது இன்னரே நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு அவுட்டர்ல நம்ம படிக்கும் போது 11 சிஸ்டம்ஸ் அப்படின்னு படிப்போம் இந்த 5 ஆசனாஸையும் we are going to connect with systems என்னென்ன சிஸ்டத்தோட அது கனெக்ட் ஆகுது அப்ப நம்ம பாடிக்கு எப்படி பெட்டர் லைஃப் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தாடாசனா நமக்கு எல்லாருக்குமே செய்ய தெரியும் எல்லாருக்கும் இதுல இந்த குரூப்ல தெரியும் தாடாசனா பண்ணும்போது MNR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க M மீன்ஸ் மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துக்கு அது வந்து இம்ப்ரூவ் ஆகும் மஸ்குலானா தசை ஸ்கெலிட்டன்னா எலும்புக்கு மேல தசை இருக்கும்ல ஃபிளஷ் அந்த சிஸ்டம் ஃபுல்லா பிரெயின்ல இருந்து டோ வரைக்கும் ஹெட் டு டோ வரைக்கும் அது நல்லா ஆக்டிவேட் ஆயிடும் ரெஜுவினேஷன் கிடைக்கும் எல்லாமே மசில்ஸ்னா மூவ்மெண்ட் இல்லையா ஸ்கெலிட்டன்னா ஸ்ட்ரக்சருக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா கிடைக்கும் நெக்ஸ்ட் N ஃபார் நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கிற நர்வ்ஸ் ஃப்ரம் பிரெயின் டு டோ லாஸ்ட் ஃபிங்கர் வரைக்கும் பரவி இருக்கிற நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லா ஸ்ட்ரெங்தன் ஆயிடும் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னாலே ஹார்ட் லங்ஸ் வந்துடணும் ஹார்ட் லங்ஸோட ஆக்டிவேஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும் அதோட ஹார்ட் பம்பிங் ரேட்டும் கரெக்டா இருக்கும் லங்ஸ்ல நடக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கும் இதான் தாடாசனா நமக்கு தெரியும் ஆனா இந்த சிஸ்டமோட நம்ம படிக்கிறது இதான் புதுசு நெக்ஸ்ட் திரிகோணாசனா செய்வோம் திரிகோணாசனாவும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திரிகோணாசனா MD அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேனேஜிங் டைரக்டர் மாதிரி அது என்ன எதுக்குன்னா அதே மாதிரி மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம்க்கும் இது யூஸ் ஆகும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் வெரி எஃபெக்டிவ் ஆசனா திரிகோணாசனா நெக்ஸ்ட் பாலாசனா நான் சொல்லும் போது 2 T 2 B 1 P அவ்வளவுதான் சொல்லுவேன் TT BB P ஞாபகம் வச்சுக்கோங்க 5 நெக்ஸ்ட் பாலாசனா ரொம்ப ஈஸி அது ரெஸ்டோரேட்டிவ் ஆசனான்னு சொல்லுவோம் உங்க மைண்டுக்கு காம்னஸ் கொடுப்போம் பட் சிஸ்டம்ல பார்க்கும்போது நர்வஸ் சிஸ்டம் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுல் நர்வஸ் சிஸ்டம்க்கும் காம்னஸ் கொடுக்கும் ஆக்டிவேஷன் கொடுக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பக்காவா ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃபிளை தித்திலி ஆசனா நமக்கு வெறும்
நம்ம டேப் பண்ண மாட்டான்னு தெரியும். அது ஆர்டி நான் வச்சுக்கோங்க, ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி. ஆர்டினா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு அது ஒர்க் ஆகும். இன்ஃபர்டிலிட்டி இருக்கா, இல்ல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ஏதாவது அந்த எரிச்சலோ வலியோ ஏதாவது இருக்கா, அங்க சிஸ்டம்ல என்னெல்லாம் டிசார்டர்ஸ் இருக்கோ அது கிளியர் ஆயிடும் பட்டர்ஃபிளைல. அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இதுவும் டைஜஸ்டிவ்க்கு ஒர்க் ஆகும், அதாவது சூட்டபிளா இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பி, பிரசாரித படோட்டாசனா. தலையை எப்ப கீழே குனியறமோ ஃபுல் பிளட் வந்து நம்ம ஹெட் கிட்ட வரும். அப்ப மயிர் கால்கள் இந்த ஃபாலிகல்ஸ் நல்லா இருக்கும், முடி நல்லா வளரும், பிளட் அதாவது பிரெயின்ல இருக்கிற எல்லா செல்ஸுமே ரெஜுவனேஷன் கிடைக்கும், நல்லா இருக்கும், ஆக்டிவேட் ஆயிடுவோம். ஓகேவா? இது என்னன்னா சிஎன்டி நான் வச்சுக்கோங்க. சிஎன்டி, சி மீன்ஸ் சர்க்குலேட்டரி. சர்க்குலேட்டரினா என்ன? பிளட், பிளட்டோட சர்க்குலேஷன் ஃபுல்லாவே பிளட், அதாவது தலையில இருந்து கால் வரையும் வச்சுக்கோ, ஹெட் டு டோ எல்லாம் த்ரூ அவுட் ஆல் 7 சக்ராஸ் அது வழியா வந்து ஃபுல்லா சிஸ்டம் சர்க்குலேட்டிங் நல்லா நடக்கும். N for nervous system, nervous system இது வந்து beneficial and digestive system. வாங்க வாங்க வாங்க, டைம் ஆயிடுச்சு. half an hour நமக்கு பத்த மாட்டேங்குது. வாங்க ஃபர்ஸ்ட் தாடாசனம். தாடாசனா ஆஃப் ஃபீட் வச்சுக்கோங்க. கை ரெண்டு பாம் இப்படி டச் பண்ணிக்கோங்க, டச் பண்ணிக்கோங்க. ரெண்டு பாம் நல்லா விரிச்சுக்கோங்க. எஸ், bend bend bend. Inhale, raise your heel. 1 2 3 4 5. Exhale, heel down, hands also down. ஓகே, நம்ம ஒரு முறை பண்ணலாம், அப்புறம் டைம் இருக்காது, நீங்க நிறைய முறை அப்புறம் பண்ணிக்கோங்க. நவ் திரிகோணாசனா. நல்ல 3 feet வச்சுக்கோங்க. 3 feet. எஸ், ரைட் டுவர்ட்ஸ் ரைட் வால். எஸ், இன்ஹேல், எக்ஸேல் எக்ஸேல் எக்ஸேல். ஆங்கிள் பிடிச்சுக்கோங்க, மேல பாருங்க. 1 2 3 4 5. இன்ஹேல், exhale. Now left towards left wall. Inhale, exhale. Head up. Nalla parunga, mel parunga. 1 2 3 4 5. Inhale, exhale. Apdi nera vandrunga. Now balasana. Sit down. Romba vegama porna pazhaya madri. Paravala time paddalalla. Yes. எப்பவுமே நேரா வஜ்ராசனால உட்காராதீங்க. தண்டாசனா அப்புறமா ப்ரொசீஜர் படி உட்காந்துக்கோங்க. இப்போ நமக்கு டைம் இல்ல. ஃபர்ஸ்ட் வஜ்ராசனா. Now balasana. Up, inhale, exhale பண்ணும்போது நம்ம செஸ்ட் கீழே வர மாதிரி பண்ணணும், அவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே, inhale, exhale, exhale, exhale. Yes, yes. நல்ல forehead கீழே வச்சிருங்க. 1 2 3 4 5. Inhale, exhale. This is balasana. Next, butterfly. Butterfly. Yes. நல்ல கால் ரெண்டு பாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கை ரெண்டு இன்டர்லேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூ இன்டர்லேஸ், கீழே வச்சுக்கோங்க. இப்ப ரெண்டு தம்மும் ரெண்டு பிக் டோக்கு மேல வரணும். அதுவும் லெஃப்ட்டுக்கு மேல ரைட் வைக்கணும். நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும், நல்ல ப்ரெஷர். ரெண்டு பாம்ஸும் வந்து பிரிக்கவே கூடாது. ஓகே, ஐ மீன் ரெண்டு ஃபீட்டோ. எஸ், வச்சிட்டீங்களா? நான் ஃபிளாப் 10 times. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே இருங்க, கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. Erect. 1 2 3 4 5. So butterfly. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டி சொன்னோம் இல்லையா, இதுக்கு. Now பிரசாரித படோட்டாசனா. Again 3 feet. ஜம்ப் பண்ணீங்கன்னா வந்துடும். 3 feet. வந்துருச்சா? எஸ், இன்னும் கொஞ்சம் 3.5. எவ்வளவு நம்ம விழ மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க. எஸ், இன்ஹேல், எக்ஸேல், எக்ஸேல், எக்ஸேல். யாருக்கு வெறும் கை வைக்க வருதோ அவங்க கை மட்டும் வச்சுட்டு நேரா பாருங்க. யாருக்கு ஆர்ம்ஸ் வைக்க வருதோ ஆர்ம்ஸ் அவங்க இது வரைக்கும் வந்து அப்படியே பாருங்க. யாருக்கு தலை வைக்க வருதோ அவங்க தலையை வச்சிடலாம். 1 2 3 4 5. இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஆங்கிள் பிடிச்சிக்கிட்டு வைக்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். 1 2 3 4 5. இல்ல நான் கையை மேல தூக்கி. எஸ், இங்க பாருங்க. 1 2 3 4 5. Inhale, exhale. வந்துருங்க. Yes, 5 asanas over. 2T, 2B, 1P. Tadasana, Trikonasana, Balasana, Butterfly, Prasarida, Padottasana. Now 5 asanas over. இது for betterment of life உங்களுக்கு. Next 5 pranayama. ரொம்ப ஓடுறனோ
பரவாயில்ல. ஓகே, நம்ம இன்னும் 3 முடிக்கணும் இல்லையா? தலைய சொரியறான் ஒருத்தன். தேஜஸ் பெயின் கடிக்குதா? எஸ். 5 பிராணாயாமா. Now we are going to do 5 breathing techniques. 5 breathing, 5 பிராணாயாமா இப்ப பண்ண போறோம். நம்ம டெய்லி பண்ற மாதிரி இல்ல, கொஞ்சம் ஈஸியானது தான். ஏற்கனவே நம்ம பண்ணதுதான். அதை நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் பிரீதிங்ல பண்ண போறோம். அதை சுகாசனாலும் பண்ணிக்கோங்க. கேசவன் சார் டக்குன்னு உட்காந்துட்டாங்க பாருங்க வஜ்ராசனால. வஜ்ராசனா பிராணாயாமா. வஜ்ராசனா பிராணாயாமாவோட ஃபர்ஸ்ட் 100% எஃபெக்டிவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க பத்மாசனாலும் உட்காந்துக்கலாம், அர்த்த பத்மாசனாலும் உட்காந்துக்கலாம். சுகாசனா பெஸ்ட், எல்லாருக்கும் எல்லா ஏஜுக்கும் எல்லாமே பண்ணிக்கலாம். எஸ், எனி மெடிடேட்டிவ் ஆசனா. ஃபர்ஸ்ட் ஒன், பர்ஸ்ட் லிப் பிரீதிங். பர்ஸ்ட் லிப், லிப்ப பர்ஸ் மாதிரி குவிச்சு ஊதுறோம், அதுதான். ஓகே, சிட் எரெக்ட், ஹேண்ட்ஸ் ஓவர் யுவர் நீ. ஓவர் நல்லா பிரஸ் பண்ண போறோம். ஓவர் நல்லா பிரஸ் பண்ணுங்க, நல்லா பிரஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி கர்வ் மாதிரி வரணும். பிரஸ் பண்ணிட்டீங்களா? எஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். Close your eyes. Follow my instructions. Inhale. Tabby வெளியே வந்துருச்சா? வந்துருச்சா? Now we are going to inhale through nose. Now open your eyes. Exhale. Phun ஊதணும். Phun ஊதணும். ஒரு ஊதங்கோல் வச்ச ஒரு சவுண்ட் வரும்ல, அது மாதிரி. கை கூட நீங்க வச்சுக்கலாம். கை கூட வச்சுக்கலாம். Inhale. Exhale. Okay, this is pursed lip breathing. Now second one, diaphragmatic breathing. Diaphragm அப்படின்னா, diaphragmனா உதரவிதானம் தமிழ்ல. செஸ்டையும் வயிறையும் பிரிக்கிற ஒரு ஜவ்வு. அந்த ஜவ்வு தான் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அப்படியே கீழே வரும், எக்ஸேல் பண்ணும்போது அப்படியே உள்ள போகும். ஓகே, எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்ஷன், அந்த diaphragmatic breathing. Now left palm over your chest, இங்க ஸ்டெர்னம்க்கு மேல, மார்பு கூட்டுக்கு மேல. ரைட் பாம் ஓவர் யுவர். ஓவர்னா என்ன தெரியுமா? நம்ம எவ்வளவு பேர் தொப்பை இருக்குன்னு நமக்கு அப்பதான் தெரியும். நல்லா ஓவரா ஸ்ப்ரெட்டடா வச்சுக்கோங்க. சிட் எரெக்ட். க்ளோஸ் யுவர் ஐஸ். இன்ஹேல். நல்லா டம்மி புஷ் பண்ணணும் உங்களோட ரைட் ஹேண்ட. எஸ், ரைட் பாம். நல்லா இன்ஹேல். எக்ஸேல். நல்லா உள்ள போகணும். கை வச்சு அழுத்துங்க. எக்ஸேல். அகெயின். Inhale, exhale. Yes, open your eyes. இது diaphragmatic. 2 times நம்ம பண்றோம். நீங்க 20 times பண்ணணும். 20. நான் அப்புறமா எது பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன், லயன்ஸ் பிரீதிங். லயன்ஸ் பிரீதிங் இப்ப நம்ம வஜ்ராசனால கண்டிப்பா உட்கார்ந்து ஆகணும். ஓகே, வஜ்ராசனால உட்காந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்டாசனம். Hold right leg, sit on right ankle, kneel down first. Very good, Jayanti madam. என் கூடவே பண்றாங்க அழகா. எஸ், வஜ்ராசனா. இப்ப நம்ம லயன் மாதிரி உட்கார போறது இல்ல, லயன் மாதிரியே இதுல கிடையாது. ஒன்லி லயன் பிரீதிங். எஸ், ஹேண்ட்ஸ் அப்படியே எதுவும் முத்ராலாம் இப்ப கிடையாது. ஹேண்ட்ஸ் அபவ், அப்படியே மேல வச்சிருங்க, நீக் மேல வச்சிருங்க. முடியலையா சுகாசனால உட்காந்துக்கலாம், முடியலன்னா உட்காந்துக்கலாம். ஓகே, நவ் ஓபன் யுவர் ஐஸ். இது க்ளோஸ் பண்ணுவேன்னா, இன்ஹேல். டம்மி நல்லா வெளியே வரணும். ஒரு கேம் மாதிரி இது பண்ணணும். எக்ஸேல் பண்ணும்போது கண்ணை விரிச்சிட்டு டங் வெளியே, டங் வந்து இங்க சின் கிட்ட டச் பண்ற மாதிரி பண்ணணும். ஹா சவுண்டோட. இன்ஹேல். ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணணும். அகெயின் அகெயின். இன்ஹேல். எக்ஸேல். எஸ், இதையும் தனியா 20 times பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஆல்டர்னேட்டிவ் நாசல் பிரீதிங். ஆல்டர்னேட்டிவ் நாசல் பிரீதிங் ஏற்கனவே நம்ம நாடி சுத்தி, நாடி சோதனா எல்லாமே பண்ணி அனுலோமா விலோமா அப்படின்னு சொல்லுவோம். Now today we are going to use only these 2 fingers. L மாதிரி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. Fold 3 fingers. L, அவ்வளவுதான். L. லெஃப்ட் ஹேண்ட் ஒன்னும் பண்ணக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் வந்து அப்படியே ஃபேசிங் அப்வர்ட். இங்க பாருங்க, அப்படியே குழி மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே லெஃப்ட் கை மேல வச்சுக்கோங்க. குழி அப்படியே ஒரு கேவிட்டி மாதிரி இப்படி வச்சுக்கோங்க, அகல் மாதிரி. Now இங்க பாருங்க, we have to use only these 2 fingers. First அதே ப்ரொசீஜர் தான். க்ளோஸ் யுவர் ஐஸ். இதுக்கு என்ன சொல்லணும்னா, நமக்கு இன்ஹேலுக்கும் எக்ஸேலுக்கும் ஒரு வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வேர்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்க வீட்டுல இப்ப 2 பிள்ளைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொந்த கதையை சொன்னா பரவாயில்ல, நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. என்னோட பசங்க பேரு சூர்யா, கோகுல் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணோம், இன்ஹேலுக்கு சூர்யா ஃபாஸ்டா சொல்லணும், எக்ஸேலுக்கு கோகுல். புரியுதுங்களா? இப்ப கேசவன் சார்னா அவங்க பேரன் பேத்தி பேர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்லி நேம் நேம் உங்களுக்கு பிடிச்ச நேம். ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் பேர் கூட வச்சுக்கலாம். எஸ், ஃபாஸ்ட் இன்ஹேல் பண்ணும்போது ஃபாஸ்டா சொல்லணும், எக்ஸேல் பண்ற பேர் வந்து ஸ்லோவா சொல்லணும். ஓகேவா? எஸ் எஸ். Smile on your face. Sit direct. Yes. Inhale. Surya. Exhale. Gokul. நான் இப்ப பேர் சொல்லல, ஏன்னா அது உங்களுக்கு எல்லாம் கேக்குது. நான் வெறும் இன்ஹேல் எக்ஸேல் சொல்றேன். நீங்க மனசுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கோங்க. நம்ம எதுவும் பேரே நீங்க பேர் சொல்லிக்கோங்க, நானும் பேர் சொல்லிக்கிறேன். சவுண்ட் இல்லாம சொல்லலாம். 3 times. Three cycles. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறது. பாருங்களேன், இப்ப ஜெயந்தி மேடம்னு வச்சுக்கோங்களேன். ஜெயந்தி புவனேஸ்வரி. புரியுதுங்களா? ஒரு நேம் ஃபாஸ்டா சொல்லணும், இன்ஹேல். எக்ஸேல் பண்ற நேம் வந்து ஸ்லோவா சொல்லணும். எஸ், வெரி குட் வெரி குட். 3 cycles முடிச்சிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். Now equal breathing. Equal breathing. Types of breathing-ஆவும் ஆயிடுச்சு, பிராணாயாமாவும் ஆயிடுச்சு. எஸ், ஈக்குவல் பிரீதிங். உங்க கையில எல்லாம் எதுவும் இருக்கணும்னு கிடையாது, சும்மா கையை அப்படியே வச்சுக்கோங்க. எஸ், கை அப்படியே வச்சுக்கோங்க, கண்ணு திறந்துக்கோங்க. Inhale. உங்களால எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போங்க. Exhale. Now close your eyes and do. Inhale. Exhale. நான் இப்ப உங்களை நீட்டி கொண்டு வர போறேன். Inhale. Exhale. Your inhalation as well as exhalation time வந்து ஈக்குவலா இருக்கும். Okay? Yes. Yes, 5 pranayamas, 5 breathings over. Now you are going. ஐயோ, இன்னும் 2 minutes தான் இருக்கே. நான் வேற பிராணாயாமா அழகா வச்சிருக்கேன். ஐ மீன் மெடிடேஷன் நல்லா பண்ணணும்னு வச்சிருக்கேன். ஃபாஸ்டா போயிடலாம். Now acupressure. Acupressure 5 points. நான் அப்படியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. பாஸ்கர்ஜி, அந்த படம் ஷேர் பண்றீங்களா? சொல்லுங்க ஜி, எந்த படம்? ஹலோ, இல்லைன்னா பரவாயில்ல. பண்றேன். அக்குப்ரெஷர். நம்ம கையில என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம கையில வந்து அது என்னன்னா ஒரு இடத்துல ஜாயின் ஆகும். அந்த இடத்துல டச் பண்ணாலே இங்க அடிச்சு அங்க வலிக்கும்னு சொல்றோம் பாருங்க, அது மாதிரி. ஓகே, இன்னொரு படம் காட்டுங்களா விஜி? இதுல வந்து ஆர்கன்ஸ் எல்லாம் அழகா இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து அப்படியே என்லார்ஜ் பண்ணிக்கோங்க, அவ்வளவு அழகா இருக்கும். எந்த ஆர்கன் எங்க இருக்கு நம்ம அதை டச் பண்ணி பத்திரமா பாத்துக்கலாம். இது பாருங்க, இது எவ்வளவு நான் அப்படியே சொல்றேன், உங்களுக்கு புரியலன்னா அப்படியே சொல்றேன். நம்மளோட ஹேண்ட்ஸ், இப்ப லெஃப்ட் ஹேண்ட் நான் காட்டுறேன், நல்லா பாருங்க. நான் அப்படியே அந்த படம் இருக்கட்டும் அப்படியே காட்டுறேன். புரியாதுன்னு நினைக்கிறேன். பாத்துட்டீங்களா? அந்த படம் பாத்துட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இல்லைன்னா நான் குரூப்ல அனுப்புறேன். அப்புறம் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், இந்த டிப் இருக்கு பாத்தீங்களா? டிப் இங்க மேல இந்த டிப்ல தான் நம்மளோட ஹெட் அண்ட் பிரெயின் இருக்கு. பிரெயின் இங்கதான் பிரெயின் இருக்கு. அதனால நம்ம 5 விரல்லையும் இங்கேயும் அதனால நம்ம கை இப்படி வச்சுட்டு அக்னி முத்ரால பிரஷர் கொடுக்கணும். 1 2 3 4 5. நீங்க ஒரு 20 டைம்ஸ் அப்புறம் கொடுத்துக்கோங்க. இப்போ ஹெட்டுக்கும் பிரெயினுக்கும் ஒரு அக்கு பிரஷர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐஸ்க்கு எங்க கொடுக்கணும்? Take these 2 fingers, point fingerலயும் மிடில் ஃபிங்கர்லயும் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் இருக்கா? இந்த செகண்ட் லைன்ல லெஃப்ட் ஐ, இதுல ரைட் ஐ. நம்மளோட 2 ஐயும் இங்கதான் இருக்கு. 2 ஐயும் நல்லா இப்படி பிரஷர் கொடுத்துக்கணும். அப்படின்னா இங்க பாருங்களேன், இப்படி அழுத்துங்க. 1 2 3 4 5. இது வந்து 2 ஐஸ். நெக்ஸ்ட் ஏர்ஸ், அதே மாதிரி இங்க வாங்க, காதுகள் இங்க. ஐ மீன் when you take this finger, these 2 fingers, அதே போல செகண்ட் லைன் இந்த லெஃப்ட், இது ரைட், காது அப்படியே அழுத்துங்க. 1 2 3 4
5 3 ஆர்கன்ஸ் பார்த்துட்டோமா? ஹெட் அண்ட் பிரெயின் அதுலயே 2 பார்த்துட்டோம், ஐஸ் ஏர்ஸ். அதுக்கப்புறம் ஹார்ட் எங்க இருக்கு? ஹார்ட் இங்க பாருங்க. நம்ம லைன் போது பாரு எல்லாருக்கும். இந்த லைன் போதா? அந்த லைனுக்கு கீழே இந்த லைன் போது பாருங்க, போட் மாதிரி. அதுக்கு கீழே இங்கதான் ஹார்ட் இருக்கு. அடுத்துங்க 1 2 3 4 5. அந்த ஹார்ட்டுக்கு கீழே அப்படியே கிட்னி. இங்க வாங்க, இந்த செகண்ட் லைன் இருக்கா? செகண்ட் லைன். அந்த செகண்ட் லைன் முடியாது, ஆனா நம்மளே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். லாஸ்ட்ல இங்க வந்துடணும். 1 2 3 4 5 கிட்னி. தட் இஸ் இனஃப். இன்னும் நிறைய இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். ஸோ 5 பார்த்துட்டோம். ஸோ 5 அக்குப்ரெஷர் பாயிண்ட் பார்த்துட்டோம். நான் அப்படியே ஒரு மெடிடேஷன் போயிடலாம். பஞ்சபூதா மெடிடேஷன். பஞ்சா அதுலயும் 5 வந்துருது இல்லையா? எஸ். சிட் இன் சுகாசனா. அழகா உட்காந்துக்கலாம். நம்ம எதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எஸ். நம்ம கையிலே பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? கொஞ்சம் லைட் மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன், ஒரு செகண்ட். எதுக்குன்னு சொல்றேன். ஏன்னா ஒன்னொன்றுக்கும் ஒரு கலர் இருக்கு. பஞ்சபூதாஸ்க்கு தனித்தனியா கலரை விட நம்ம மொத்தமா போட்டுக்கலாம். மொத்தமா. எஸ். பஞ்சபூதாஸ்: ஃபயர், ஏர், ஸ்பேஸ், லேண்ட், பிருத்திவி அண்ட் வாட்டர். ஃபேசியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சபூதாஸ்க்கு ஒரு மெடிடேஷன் பண்ணிடலாம். ஓகே, ஒன்னொன்றுக்கும் அப்படியே முத்ரா வச்சு அப்படியே பண்ணிடலாம். அதுல 5 முத்ராஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் நிலம் எடுத்துக்கலாம். பிருத்திவி எடுத்துக்கலாமா? பிருத்திவி. சோ பிருத்திவி முத்ரா. நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சொல்லிடலாம். பிருத்திவி. செகண்ட் வந்து இங்க எடுத்துக்க போறோம், வருண முத்ரா, வாட்டர். நெக்ஸ்ட் ஸ்பேஸ், ஆகாஷ் முத்ரா. நெக்ஸ்ட் ஏர், வாயுக்கு மட்டும் நம்ம பிரஷர் எப்படி கொடுக்கணும். ஓகே, வாயு முத்ரா. நெக்ஸ்ட் ஃபயர், அக்னி முத்ரா. ஓகே, இது 5 சொல்லி போறோம். லாஸ்ட்ல ஓம் சொல்லும் போது அப்படியே சமான முத்ரா ஆர் முகுல முத்ரா. ஓகே, இப்படி வச்சு போறோம், ஃபேசிங் அப்வர்ட். செஞ்சிடலாமா? இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு பஞ்சபூதாசும் ஒரு கலர் இருக்கு. பஞ்சபூதாசும் சொல்றது உங்களுக்கே தெரியும். வாட்டர்னா ப்ளூ கலர், நிலமுக்கு வந்து நம்ம ப்ரௌன் கலரும் சொல்லலாம், இல்ல செழுமையா கிரீன் கலரும் சொல்லலாம். ஸ்பேஸ்க்கு வந்து ஆஷ் கலர் ஆர் லைட் ப்ளூ கலர் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வாயுக்கு டார்க் ஆஷ் கலர் ஆர் பிளாக் கலர். ஃபயருக்கு ரெட் கலர் ஆர் ஆரஞ்சு கலர். உங்களுக்கே தெரியும். நான் இப்போ ஒரு லைட் ஆன் பண்றேன், மாத்தி அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கண்ணு மூட போறோம், அதனால நம்ம லைட் எல்லாம் இப்ப பார்க்க போறது இல்ல. எத்தனை லைட்டும் சேர்ந்து நம்ம பஞ்சபூத மெடிடேஷன் பண்ண போறோம், கண்ணு மூடி பண்ண போறோம். எஸ், அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். எஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். ஃபர்ஸ்ட் பிருத்திவி முத்ரா. மறுபடியும் பார்த்துக்கோங்க. பிருத்திவி முத்ரா, ஃபேசிங் அப்வர்ட் ஆன் யுவர் தாய். க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் சொல்லும் போது அந்தந்த என்ன சொல்றது, அந்தந்த சக்ராவை ஞாபகம் வச்சுக்கணும். சாரி, சக்ராவை. நான் பிருத்வி முத்ரா, இட் கரஸ்பாண்ட்ஸ் டு மூலாதார சக்ரா. 2 தொடையும் சேர்ற இடத்துல இருக்கு, ஆனஸ் கிட்ட இருக்கு. யூ கான்சென்ட்ரேட் ஆன் மூலாதார சக்ரா. அண்ட் பிருத்வினா, நம்ம பஞ்சபூத மெடிடேஷன் பண்ணும்போது யூ ஹாவ் டு அவேர், அதாவது அவேர்னஸ் ஷுட் பி ஆன் the things which I mention. நான் எதெல்லாம் சொல்லணும் அது மேல உங்களுக்கு மென்ஷன் அப்படியே போகணும், அவேர்னஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மூலாதார சக்ரா, அங்க போயிடணும் உங்களோட அவேர்னஸ். கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் மூலாதார சக்ரா. எஸ், ஒன்லி பிரீதிங் தான், ஒன்லி பிரீதிங். நவ் பிருத்வி மீன்ஸ் போன்ஸ் அண்ட் மசில்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற 206 போன்ஸ் அண்ட் 640 மசில்ஸ். அது எல்லாத்தோட மேலேயும் உங்களுக்கு கவனம் இருக்கணும். ஒரு ஸ்கேனிங், டோல இருந்து அப்படியே ஹெட் வரைக்கும் போங்க, அப்படியே மேல இருந்து கீழ் வரைக்கும் வாங்க. அகெயின் யூ கோ டு மூலாதார சக்ரா. போயிட்டீங்களா? இன்ஹேல், லம் சொல்லணும், 9 டைம்ஸ் சொல்லணும். லம் 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 லம். வயிறு உள்ள போச்சா? வெரி குட். நெக்ஸ்ட் வருண முத்ரா. ஓகே, ஃபேசிங் அப்வர்ட். கை மேல வச்சிட்டீங்களா? நவ் வருண முத்ரா, சுவாதிஷ்டான சக்ரா. ஒரு 4 ஃபிங்கர்ஸ் நேவல்ல இருந்து கீழே அப்படி 4 ஃபிங்கர்ஸ் வச்சீங்கன்னா அது கீழே இருக்கிற ஏரியா, ரீப்ரொடக்டிவ் ஏரியா ஃபுல்லா சுவாதிஷ்டான சக்ரா. அப்படியே you have to concentrate on your சுவாதிஷ்டான சக்ரா. ஒரு முறை அப்படியே டீப் பிரீத் இன், லாங் பிரீத் அவுட். உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஏரியாவில் இருக்கிற ஆர்கன்ஸ் ஃபுல்லா உங்களோட
கனெக்டிவிட்டியில இருக்கணும். அண்ட் வாட்டர். வாட்டர்னா என்ன? நம்ம பாடிக்குள்ள எது வாட்டரா இருக்கு? பிளட் இருக்கு. சோ பிளட் வந்து எப்படி போகுது? ரெட் கலர்ல ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசல்ஸ், அப்படியே ஒரு ஹீமோகுளோபின் எடுத்துட்டு போகுது ரெட் கலர்ல, அந்த பிளேட் மாதிரி இருக்கும். தென் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் எல்லாமே இருக்கு. பிளாஸ்மா இருக்கு. ஒரு சாம்பார் அப்படின்னா அதுலதான் வந்து கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் மிதக்கும். சாம்பார்னா அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, பருப்போடு சேர்ந்த தண்ணி, அந்த பிளாஸ்மா. அது நம்ம உடம்புல பிளாஸ்மால பிளட் இருக்கு. பிளட்டே அப்படியே ஃபுல்லாவே இல்லை. ஸோ அது அப்படியே கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பிளட் பார்ட்டிகல்ஸ், blood constituents from head to toe. Again toe to head. ஒவ்வொரு முறையும் deep breathe in, long breathe out இருக்கணும். Now again you concentrate on your Swadhisthana. Deep inhale, bum 9 times. Bum 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 bum. Next, fire. Agni Mudra. அப்படியே வச்சிருங்க பார்க்கலாம். நல்லா வச்சிருங்க. Yes, Agni Mudra. Now, close your eyes. Agni Mudra, fire. Fire corresponds to our digestive system. Manipuraha Chakra. Navel, தொப்புள் எங்க இருக்கோ அங்கதான் மணிப்பூரக சக்கரா இருக்கு. அதோட அப்படியே ஒரு 2 inches அரவுண்ட்ல இருக்கு. மணிப்பூரக சக்கரா corresponds to our digestion. உடனே உள்ள இருக்கிற எல்லா பார்ட்டும் from mouth to anus. மவுத்ல இருந்து ஆனஸ் வரைக்கும் உங்களுக்கு டைஜஷன் நடக்கும். அப்படியே ஒரு ஒரு கிளான்ஸ் அப்படியே வந்துருங்க. மவுத், ஃபுட் பைப், தென் ஸ்மால் இன்டெஸ்டின், பிக் இன்டெஸ்டின், ஸ்டமக் முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் தான் ஸ்மால் இன்டெஸ்டின், பிக் இன்டெஸ்டின் அண்ட் ஆனஸ். அது வரைக்கும் ஒரு ஸ்கேனிங். அகெயின் ஆனஸ் டு மவுத். Now concentrate. இதை 20-25 minutes பண்ணணும். டைம் இல்லாதனா நான் ஃபாஸ்டா டபடபன்னு சொல்லிடுறேன், கோச்சுக்காதீங்க. Now concentrate over your Manipuraha chakra. Inhale, ram 9 times. Ram 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 ram. Next, Vayu Mudra. Vayu Mudra. Vayu Mudra. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் இந்த விரலை மடக்கி வைக்கிறேன். Thank you so much for your brain. Yes, facing upward. Close your eyes. Gas. Vayu Mudra. Vayu, air. It denotes to our Anahata Chakra. Anahata Chakra corresponds to our heart and lungs. உள்ள ஹார்ட்டோட ரேட்டும் கரெக்டா இருக்கும். உங்களோட கான்சென்ட்ரேஷன் should be over your heart and lungs. Chest region. அப்படியே ஒரு deep breathe in and long breathe out பண்ணிக்கோங்க. எஸ், ஹார்ட்ல இருக்கிற பம்ப், லப், டப் சவுண்ட் உங்களுக்கு அப்படியே கேட்கணும். ஹார்ட்டோட கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரியணும். அண்ட் லங்ஸ்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேசஸ் நடக்கும். CO2 அப்சர்வ் பண்ணிட்டு ஆக்சிஜன் அப்படியே கொடுக்கும் த்ரூ அவுட் த பாடி. அப்படியே பியூரிஃபைடு ஆக்சிஜனேட்டட் பிளட் போறதை நீங்க பார்க்கணும். ஓகேவா? நவ் கான்சென்ட்ரேட் ஓவர் யுவர் அநாகத சக்ரா. எஸ், deep inhale, yum, YAM 9 times. Yum, 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 yum. Yes. Last but not least, space. Agayam, Akash Mudra, Akash Mudra. Okay? Facing upward. Close your eyes. Space corresponds to solar system. இல்லையா? அப்படியே ஆகாயம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்குவோம். பட் ஸ்பேஸ்னா இடைவெளி. இதுல ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ஓவர் யுவர் விசுத்தி சக்ரா. கழுத்துக்கிட்ட வந்துருங்க. விசுத்தி சக்ரா. Yes, deep breathe in, long breathe out. Now you have to aware the space between stars, space between galaxies, space between வெளியே வந்துடணும். அவேர்னஸ் எல்லாம் அவுட் சைட் த பாடி வரணும். ஸ்பேஸ் பிட்வீன் த பிளானட்ஸ், ஸ்பேஸ் பிட்வீன் ஆல் த செலஸ்டியல் பாடிஸ், சன், மூன் எல்லாத்தோட இவ்வளவு தூரம் இருக்கு. அந்த ஸ்பேஸ் இடைவெளி அப்படியே கண்ணுக்குள்ளேயே பார்த்துக்கோங்க. Now you go inside our body, the space between the cells, space between organs, space between
போன்ஸ், மசில்ஸ், சிஸ்டம்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு முறை ஹெட் டு டோ போயிடுங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போங்க. Again toe to head. Now you again back to Visuddha Chakra. Visuddha or Visuddhi Chakra. Close your eyes. Deep inhale. Kan mudida irkeenga. Sorry. Inhale. Hum. H-A-M. Hum 9 times. Hum, 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 hum. Now hands in Mugula Mudra or Sankalpa Mudra or Samana Mudra. Yes. Facing upward. ஒரு மொட்டு மாதிரி அப்படியே வச்சுக்கணும். நடுவுல ஒரு ஹோல் இருக்கணும். Close your eyes. 3 times ஓம் சொல்ல போறோம். Deep inhale. Om. Deep inhale. Om. Deep inhale. Om. Hands in Namaskar Mudra. Hands in Namaskar Mudra. அப்படியே 5 டிப்ஸ் சொல்லிடலாம். 5 டிப்ஸ். எஸ், கண் மூடினே அப்படியே கேட்டுக்கோங்க. அப்புறம் ப்ரேயர் பண்ணிடலாம். இப்பவே டைம் ஆயிடுச்சு. எஸ், டெய்லி வாக்கிங் பிஃபோர் 6 o'clock 5 to 6 குள்ள ஒரு வாக்கிங் வச்சுக்கோங்க. நேச்சுரல் வாக்கிங்கா இருக்கட்டும். அது கிராஸ் மேல இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் ஸ்மைல் அட் எவ்ரி ஒன். எல்லார்கிட்டையும் எப்படி சிரிச்ச முகத்தோடு இருங்க. தேர்ட், நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. ஃபோர்த், நல்ல வார்த்தைகளே கேளுங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லவ் யுவர் செல்ஃப். உங்களுக்காக வாழுங்கள். உங்களுக்காக 24 மணி நேரத்தில் உங்களுக்காக ஒரு 1/2 hour ஆவது ஒதுக்குங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்ச செயல்கள் ஒரு வரையறையா ஆடுங்க, பாடுங்க. எல்லாமே உங்களுக்காக வீட்டுக்குள்ள தானே பண்ண போறீங்க. அது உங்களுக்காக. லவ் யுவர் செல்ஃப் அண்ட் கிவ் வேல்யூ டு யுவர் பாடி ஃபர்ஸ்ட். நவ் பிரேயர். शङ्कराय 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 मङ्गलम् शङ्करी मनोहराय शाश्वताय मङ्गलम् गुरुवराय मङ्गलम् तदात्रेय मङ्गलम् गजाननाय मङ्गलम् षडाननाय मङ्गलम् राजाराम मङ्गलम् वेणुकृष्ण मङ्गलम् सीताराम मङ्गलम् राधाकृष्ण मङ्गलम् शङ्कराय शङ्कराय सहस्रार शङ्कराय अग्ना मङ्गलं विशुद्धा शङ्कर मेरी मनोहराय अनहदा शाश्वताय மங்களம். அன்னைக்கு வணக்கம். மண்ணு திறக்காம பண்ணுங்க. முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுக்கு வணக்கம். ஆசான்கள் அனைவருக்கும் வணக்கம். Yes. Rub your palms. Keep it on your eyes. Gently open your eyes and see your palms. Happy இருங்க, healthy இருங்க. Thank you so much. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த வள்ளி மேடம் அவர்களுக்கும், பாலன் சார் அவர்களுக்கும், என்னுடைய யோகா குருமார்கள் அனைவருக்கும், என்னுடைய கணவருக்கும், என்னுடைய மகன்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு என்னோட வகுப்புக்கு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. வணக்கம் மேடம். அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகை, மெய்ஞானம் பெற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். என்சிடி மாணவரும் வாழ்க வளமுடன். சந்தோஷம். நல்லா இருக்குங்களா? இப்ப சரியாயிடுச்சுங்களா எல்லாம்? இன்னொரு 15 days. இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இது வரைக்கும் இங்க வரைக்கும் வருது. நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதையே பாடுங்க. உங்களுக்கு பிடிச்சதே பாருங்க. ஜெயந்தி மேடம் வீட்டுல இந்த பொம்மை இருக்கு. நல்லவற்றையே பேசுங்கள், நல்லவற்றையே காணுங்கள். கெட்டதெல்லாம் இருந்தா கூட பார்க்க வேண்டாம். இன்னொரு பொம்மை காணுமே, ஏதோ நல்ல சொற்களையே கேளுங்கள். எல்லாரும் தீய சொற்கள் சொன்னா கூட பரவாயில்ல. நம்ம நல்லதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம மூக்குல ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஆக்சிஜனை அதாவது சுவாசிக்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜன் மட்டும் போல, அது ஃபில்டர் பண்ணி ஆக்சிஜன் மட்டும் உள்ள அனுப்புது. அது மாதிரி நல்ல வார்த்தைகளை மட்டும் கேட்போம், பார்ப்போம், சொல்லுவோம். Thank you so much. Shall we end up? Yes ma'am. Yes sir. Thank you கலைச்செல்வி மேம். Thank you. ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா எல்லாருக்கும் எடுத்து நல்ல நீட்டா கிளியரா ஹாப்பியா இருந்துச்சு. நடுவுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஏதோ கராத்தே மாதிரி எல்லாம் கொடுத்தீங்க மேடம். அது எனக்கு வந்து கராத்தே மாதிரியே தோணுச்சு.
டாய்ச்சிமா அது டாய்ச்சி. ஆ. அது அது ஒண்ணு பண்ணா அது ஒன்னையே 20 டைம்ஸ் பண்ணா ஆமா. ஓவர் பாடிக்கு ஸ்வெட்டிங் வந்துரும். ஆமாமா. ரொம்ப நல்லா பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரி நான் ஏன் கராத்தே குடுத்தேன்னா, மூலியமா காலையில பாலாஜி பிரதர் குடுத்தாங்க பாத்தீங்களா? ம், கட்டான ம். அது மாரி நம்ம எஸ். இது மட்டுமே 20 டைம்ஸ் 25 50 பிராக்டிஸ் டைம்ஸ் பண்ணணும். பண்ணாலே போதும். அப்படியே ம். உடம்பு ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும். சூப்பர். சூப்பர் மேடம். இன்னைக்கு வேற அழகா இருக்கீங்க. இந்த சுடிதார்லாம் போட்டு ரொம்ப கலக்கலா கியூட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. எஸ் வெரி நைஸ். எஸ். அதுதான் நீங்க சொன்ன மாரி பிடிச்ச கலரா இருந்தா போட்டுக்கணும். பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே செய்யணும். அதுதான். வெரி குட். தேங்க் யூ கலைச்செல்வி மேம். தேங்க் யூ ஃபார் யுவர் எக்ஸலென்ட் செஷன். தேங்க் யூ டு ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். எஸ். நெக்ஸ்ட் தேங்க் யூ வீக் மேம் குரூப்ல போட்டுடுங்க மேம். பை மேம் ஹேமா. குரூப்ல போட்டுடுங்க மேம். பை பை பை. குரூப்ல போட்டுடுங்க மேம். போடுறேன். கண்டிப்பா போடுறேன். ஓகே ஆனா மேம். எனக்கு ஞாபகப்படுத்தணும். ஒரு 1 hour கழிச்சு. நான் போட்டதா? சரி ஓகே மேடம். ஓகே. தேங்க் யூடா. ஓகே மேம். தேங்க் யூ. நன்றி. வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே. பை. பை மேடம். பை ஹேமா.